தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோடை வெயிலுக்கு இடையே குளிர்வித்த மழையால் மக்கள் சற்றே ஆசுவாசமடைந்தனர். காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை பொழிந்தது. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஆலங்கட்டி மழை பெய்தது. மக்கள் ஆலங்கட்டி மழையை ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டத்தில் தேனி, அல்லிநகரம், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. வெயிலின் பிடியில் சிக்கி தவித்து வந்த மக்கள் கோடை மழையால் நிம்மதியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கீழப்பெரம்பலூர், கிளமத்தூர், வயலப்பாடி மற்றும் வேள்விமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான செட்டிநாயக்கன்பட்டி, செம்மநாயக்கன்பட்டி, காமாட்சிபுரம், பூதிபுரம், தாடிக்கொம்பு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மழையால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். அதேபோல சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தீர்த்தங்கல், சித்துராஜபுரம், சாட்சியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக சிவகாசியில் கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் அப்பகுதிகளை மழை குளிர்வித்தது. மதுரையிலும் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. கோரிப்பாளையம், சிம்மக்கல், தெப்பக்குளம், கோப்புதூர், மாட்டுத்தாவடி, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் உற்சாகமடைந்தனர்.